ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறது தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையவே உரித்து வச்சுக்கலாம். உரித்து வச்சுட்டு இதில் கருவேப்பிலை தேவைப்படும். கருவேப்பிலையும் வெந்தயம் ப்ளஸ் ஜீரகம் கடுகு நான் போடுவேன். இதை வந்து கொஞ்சம் போல் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். இந்த மீன் குழம்பு நான் எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் போல் வெங்காயமும் தக்காளியும் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்றதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் வந்து செவந்து வரட்டும். நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கனால நல்லா வெங்காயம் அதில் பொரிஞ்சிரும். செவந்து வரத்துக்கும் பொரிஞ்சு வரத்துக்கும் வித்தியாசம் தெரியும். பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிவிட்ருங்க. வெங்காயம் போட்டோடனே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. தக்காளி போட்டு ஒரு மூடி எடுத்து தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவை எடுத்து மிக்ஸாக எடுத்து நம்ம பேட்டரை எடுத்து நம்ம ஊற்றினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டு அதிலே நம்ம கிண்டிடுறோம். பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கிறோம். காரம் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து காரம் வேணால் போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதியை வந்து பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஷீலா மீன் தான் வாங்கியிருக்கேன். ஷீலா மீனோட தலை எப்போவுமே நான் வால் தலை வாங்கினா குழம்பு வச்சுருவேன். ஸோ அதனால் இன்றைக்கும் அதே தலையும் வச்சு குழம்பு வைக்க போகிறோம். மீன் போட்டு ஒரு 2 கொதி வரட்டும். சும்மா கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் போதும். கொதி வந்ததுக்கப்புறம் மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து நம்ம மதியம் போல் செஞ்சுட்டு சாயங்காலம் சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் மீனை போடுறேன். நிறைய தலையும் வாலும் தான் போட்டிருப்பேன். போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.